வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பொறுப்பாளர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து கலந்துரையாடினார். பின்பு கல்லூரியில் இருக்கும் துறைகளையும் கல்லூரியின் புதிய படைப்புகளையும் பார்வையிட்டார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் மாணவர்களுடைய படைப்புகள் மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் மாணவர்களுடைய கல்வி மக்களுக்கு உதவும் வகையில் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு மாணவர்களுடைய படைப்புகளுக்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இதனையடுத்து அவர் கல்லூரியில் உள்ள ஒவ்வொரு துறைகளிலும் சென்று அதன் புதிய தொழில்நுட்பங்களையும் முன்னேற்றங்களையும் கேட்டறிந்தார். பின்பு ரைசிங் ஆப் புதுச்சேரி என்ற புத்தகத்தினை கல்லூரி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்வின் போது எல்ஜேகே நிர்வாக பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி உள்ளிட்ட பல மாநில முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. விஜய் முதல் மாநாடு நடக்கும் போது முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். அந்த மாநாட்டை தொலைக்காட்சியில் பார்த்தார். அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் விஜயுடன் முதல்வர் ரங்கசாமி நெருக்கம் காட்டி வருகிறார். இதனிடையே புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி உள்ளிட்ட பல மாநில முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அமைச்சர் ஆனந்த் போனில் புதுவை முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நன்றி, நல்லா போயிட்டு இருக்கா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தமிழக முதல்வர் விஜய் நல்லா போயிட்டு இருக்கு சார் என்றும் கூறினார். இதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி நல்லா பண்ணுங்க, நேரில் வந்து பார்க்கிறேன், நல்லா இருங்க என்று கூறினார். அதற்கு தமிழக முதல்வர் விஜய் சரிங்க சார் என்று கூறினார். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு சார். பார்த்து நல்லா பண்ணுங்க. சரிங்க. வாழ்த்துக்கள். நேராக பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் வேலை இருக்கு, வந்து பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. காரைக்கால் நெல்லெழுந்தூர் கிராமத்தில் புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளோடு அமைச்சர் ராஜசேகரன் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட நெல்லெழுந்தூர் கிராமத்தில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளை விரைவில் தொடங்குவதற்காக அமைச்சர் ராஜசேகரன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தார் விலை உயர்வு காரணமாக தாமதமான பணிகளை உடனடியாக தொடங்குமாறு ஒப்பந்ததாரருக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் பணிக்கான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தேவையான நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து ஓரிரு நாட்களில் சாலை பணிகள் தொடங்கப்படும் என்றும் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் உறுதியளித்தனர். அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு 2010 விதிமுறைகளின்படியே பதவி உயர்வு வழங்கப்படும் என்ற அரசாணையை உடனடியாக அரசு ரத்து செய்து வாக்குறுதியளித்தபடி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கடந்த 16 ஆண்டுகளாக அரசிற்கு கோரிக்கை விடுத்து போராட்டம் நடத்தி வந்தனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய அரசு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்தது. ஆனால் கடந்த 2ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு விதிமுறைகளின்படியே பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு ஆணை ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதனை கண்டித்தும் உடனடியாக அரசு பிறப்பித்த ஆணையை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி 4 பிராந்தியங்களிலும் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் இன்று போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன்படி புதுச்சேரி அரசு கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து பேராசிரியர்கள் கூறுகையில், கடந்த 16 ஆண்டுகளாக பதவி உயர்வு வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அப்போது பதவி உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்த அரசு தற்போது 2010ஆம் ஆண்டு விதிமுறைகளின்படியே பதவி உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது அதிர்ச்சியை அளிக்கிறது. இதனை உடனடியாக திரும்ப பெற்று பதவி உயர்வு வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எச்சரித்தனர்.
40 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு செல்லும் ஒரே பாதை சேதம் அடைந்துள்ள நிலையில் விவசாயம் செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள், முதலில் சாலை அமைத்து தாருங்கள் என்று தமிழக அரசிற்கு விவசாயிகளின் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராம மெயின் ரோட்டிலிருந்து வாழப்பட்டாம்பாளையம் வழியாக ஊசியேரி செல்லும் கிராமப்புற சாலை கடந்த 20 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் விவசாய நிலங்களில் வசித்து வரும் குடும்பங்கள் நாள்தோறும் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்து வருகின்றனர். இந்த சாலை வழியாக சுமார் 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு விவசாயிகள் சென்று சாகுபடி பணிகளை மேற்கொள்கின்றனர். மேலும் விவசாயத்தை எளிதாக மேற்கொள்வதற்காக பலர் தங்களது நிலங்களிலேயே வீடுகள் கட்டி வசித்தும் வருகின்றனர். இவர்களுக்கு இந்த சாலையே வாழ்வாதாரத்தின் பாதையாக உள்ளது. அப்பகுதி மக்களின் தகவலின்படி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலியவரதன் பதவி காலத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஜல்லி சாலை அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் இதுவரை எவ்வித சீரமைப்பு பணிகளும் நடைபெறவில்லை. இதனால் தற்போது சாலை முழுவதும் பள்ளங்கள், கற்கள், புதர்கள் நிறைந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளது. இரவு நேரங்களில் இந்த சாலையில் செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் பயணம் செல்கின்றனர். விஷப்பாம்பு அல்லது விஷப்பூச்சிகள் கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும், அவசர நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த சாலைகள் நெல் அறுவடை இயந்திரம் 2 முறை பள்ளத்தில் கவிழ்ந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இதில் ஓட்டுநர்கள் உயிர் தப்பியது அதிர்ஷ்டம் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் வேலை முடிந்து இரவு நேரங்களில் வீடு திரும்பிய பலர் கீழே விழுந்து காயமடைந்துள்ளனர். சிலருக்கு கடுமையான கால் காயம் ஏற்பட்டதுடன் ஒருவருக்கு நிரந்தர உடல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாய நிலங்களில் வீடு கட்டி வசிக்கும் குடும்பங்களின் வீடுகளுக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கு கூட உறவினர்கள் வர தயங்குவதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். சாலை மிகவும் மோசமாக உள்ளது. பயணம் செய்வது ஆபத்து என்ற காரணத்தால் பலர் வருவதை தவிர்த்து வருவதாகவும் தெரிவித்தனர். சாலை சீரமைப்பு குறித்து பலமுறை பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் மனு அளித்தோம். நிதி இல்லை என்ற பதிலே கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் முறையாக செலுத்தி வந்தாலும் அடிப்படை வசதியான சாலை அமைக்கவில்லை என்றும் அவர்கள் ஆதகம் தெரிவித்தனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில், விவசாயம் செய்யுங்கள் என்று அரசு தொடர்ந்து கூறுகிறது. ஆனால் விவசாயம் செய்ய எங்களுக்கு முதலில் சாலை வசதி தேவை. எங்களுக்கு வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. பெரம்பை வாழப்பட்டாம்பாளையம் ஊசியேரி சாலையை உடனடியாக சீரமைத்து தாருங்கள். அதுவே எங்களின் வாழ்வாதாரத்தையும் உயிர் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தனர். எனவே தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு பெரம்பை வாழப்பட்டாம்பாளையம் ஊசியேரி சாலையை நிரந்தரமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து சாக்லேட் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமாரும் பொன்னாடை போற்றி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசிய தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து புதுச்சேரி தாவேகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் உதயநிதி மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் மீது விசாரணை மேற்கொண்ட தஞ்சாவூர் போலீசார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்நிலையில் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கடலூரில் மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை அணியும், பெண்கள் பிரிவில் ஈரோடு அணியும் வெற்றி பெற்றது.
கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்ஆர் பள்ளி வளாகத்தில் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் கோவை, சென்னை, ஈரோடு, மதுரை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. பெண்கள் பிரிவில் 6 அணிகளும், ஆண்கள் பிரிவில் 4 அணிகளும் கலந்து கொண்டு கோப்பையை வெல்லும் நோக்கில் பல பரீட்சை நடத்தின. போட்டிகள் பகல் மற்றும் இரவு என 2 கட்டங்களாக போட்டிகள் நடைபெற்றதால் விளையாட்டு ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டு போட்டிகளை கண்டு ரசித்தனர். மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த முன்னணி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றதால் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை அணியும், பெண்கள் பிரிவில் ஈரோடு அணியும் வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. பின்னர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம், நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் உதயகுமார், ஆர்ஆர் பள்ளி நிர்வாகி விஷ்ணு ஆகியோர் கோப்பை உள்ளிட்ட பரிசுகளை வழங்கி வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து காரைக்காலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற சென்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு அதிகாரிகள், பொறியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர்கள், அரசு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும், அரசு ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் வரை அனுமதியின்றி வைக்கப்பட்ட எந்தவொரு பேனரையும் அகற்றும் பணியில் ஈடுபட மாட்டோம் என்றும் அறிவித்தனர். இந்த போராட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சிவாஜி சிலை அருகே மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் திமுகவினர் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் சாலை மறியல் போராட்டம் சிவாஜி சிலை அருகே நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் செந்தில் குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ்கண்ணன் உட்பட திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன் பின்பு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்தனர். அதேபோன்று அண்ணா சாலை, பாகூர், மதகடிப்பட்டு இப்பகுதியில் திமுகவினர் சாலை மறியல் செய்தனர். அரசு பணியில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை மத்திய கூட்டத்தின் செயற்பொறியாளர் மற்றும் ஊழியர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு மற்றும் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி வழுதாவூர் சாலையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை 2 தினங்களுக்கு முன்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சில அடையாளம் தெரியாத நபர்கள் செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளைநிலை பொறியாளர் கார்த்திகேயன், ஓவர்சியர் செம்பல் மற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பிற ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கினர். இதனை கண்டித்தும் அரசு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அரசு அதிகாரிகளை தங்களது பணியை செய்ய விடாமல் தடுத்ததோடு அவர்கள் மீது வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுப்பணித்துறை பொறியாளர் சங்கத்தின் தலைவர் மணிமாறன் தலைமை தாங்க அனைத்து பொதுப்பணித்துறையின் பொறியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒரு நாள் விடுப்பெடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் புதிய குடிநீர் அழுத்த பம்பை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். காரைக்கால் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் சங்கரன்தோப்பு பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட புதிய குடிநீர் அழுத்த பம்பை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது தொகுதி மக்களின் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் துரைராஜ், பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் MSN பழனி செய்திருந்தார். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான
உதயநிதி ஸ்டாலின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி கைது செய்ததாக கூறி தமிழக அரசை கண்டித்து திமுக சார்பில் இந்திரா காந்தி சிலை முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார், இளம்பருதி, தொகுதியின் செயலாளர்கள் சக்திவேல், திராவிடமணி, வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், மாநில முன்னாள் துணை அமைப்பாளர் அரி இளங்கோ, மாநில பிரதிநிதி சந்தோஷ்குமார் உள்ளிட்ட பல்வேறு தொகுதி மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.